திருப்பாம்புரம் கோயில் பற்றிய சிறப்பு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உலகையே காத்தருளும் சிவபெருமான் எப்போதும் யோக நிலையில் இருக்கக்கூடியவருங்க. அவரின் கழுத்தில் அணிகலனாக இருக்கக்கூடிய நாகம் அந்த சிவபெருமானின் சாபத்திற்கு ஆளாகி அதிலிருந்து சாப நிவர்த்தி பெற வழிபட்ட கோவில் தான் தற்போதைய திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கும் திருப்பாம்புரம் கோவில். இந்த கோவிலின் சிறப்பு பற்றியும் மனிதர்கள் எத்தனை தோஷங்களும் இருந்தாலும் இந்த கோயில் போன்று வேணும்னா நீங்கன்னு இருந்தாங்க நம்பிக்கை. சோழர்கள் எழுப்பிய தேவார திருத்தலங்களில் 59ஆக இருக்கிற திருப்பாம்புரம் கோவில் சைவம் வளர்த்த நால்வரில் திருஞானசம்பந்தர் இத்தல ஈசன் மீது பாடல் இயற்றியுள்ளாருங்க. புராண காலத்தில் விநாயகர் தனது தந்தையான சிவபெருமானை வழிபடும்போது அவர் கழுத்தில் இருந்த நாகம் தன்னையும் விநாயகர் பூஜிப்பதாக எண்ணி கர்வம் கொண்டதுங்க. இதை அறிந்த சிவபெருமான் அதனை நாகங்களும் துன்புறுமாறு சாபமளித்து விட்டாருங்க. ஆதிசேஷன் உட்பட எல்லா நாகங்களும் இந்த திருப்பாம்புரம் கோயிலில் வீட்டிற்கும் சிவபெருமானை ஒரு மகா சிவராத்திரி தினத்தன்று வணங்கி சாம விபோச்சனை பெற்றதாங்க வரலாறு கூறுதுங்க. இத்தலத்திற்கு சர்ப்பபுரி என மற்றொரு பெயரும் ஒன்றுங்க. இங்கு வீட்டிற்கும் இறைவனை பாம்புரநாதர் என்றும் சேஷபுரீஸ்வரர் என்றும் சர்வேஸ்வரர் என்றும் அழைக்கின்றாங்க. இக்கோயிலுக்கு உரிய அதிசயமான வாரத்தின் 3 தினங்களில் கோவிலின் கர்ப்பகிரகங்களுக்கு நாகப்பாம்புகள் வந்து இறைவனை தரிசிப்பதற்காகவும் பக்தர்கள் கூறுகின்றனர். ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் கோயில் பகுதியில் மல்லி மற்றும் தளம்பு மலர்களின் வாசம் வீசுவதாகவும் இதற்கு காரணம் இந்த கோயிலில் கொண்டிருக்கும் இறைவனின் சக்தியை என பக்தர்கள் நம்புகிறாங்க. மற்றும் ஒரு அதிசயம், இக்கோயிலில் உள்ள பகுதியில் வசிக்கும் மக்கள் எவரையும் இத்தனை ஆண்டுகாலமாக எந்த பாம்பும் தீண்டியதில்லை என்று கூறுகின்றனர்கள். சர்ப்பதோஷம் அல்லது நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்ட புத்திர பேரின்மை மற்றும் திருமணமாகாமல் நிலையில் இருப்பவர்கள் இங்கு வந்து பூஜைகள் செய்து வழிபட அந்த தோஷங்கள் தீரும். அதோடு வாழ்வில் இருந்த வந்த காரிய தடை விலகும். ஜாதகத்தில் ராகு கேது கிரக நிலையை சரியில்லாமல் இருப்பவர்கள், இந்த கிரகங்களில் தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரே நாளில் காலையில் கும்பகோணம் நாகேஸ்வரர் கோயிலில் வழிபட்டு மதியம் திருநாகேஸ்வரம் நாகநாதர் கோவிலிலும் மாலை திருப்பாம்புரம் கோயிலிலும் வழிபட்டு இரவு நாகூர் நாகேஸ்வரர் கோவிலில் தங்களின் வழிபாட்டை முடிக்க ராகு கேது கிரகங்கள் தீமையான பலன்கள் ஏதும் ஏற்படாமல் காக்கும் என்கிறார்கள் ஆன்மீகவாதிகள். உங்களுக்கு இந்த கோயிலுக்கு போகணுன்னா காலை 7:30 12:30 வரையிலும் மாலை 4 8 மணி வரை இந்த கோயில் திறந்திருக்குங்க.